இது மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எது வேணாலும் பண்ணணும், நல்ல விஷயங்களாக பண்ணணும். சமீபத்தில் ஒரு தம்பி வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். இப்படியே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு. அப்புறம் ஏன் தம்பி வேஸ்ட்டாக டைம், உங்களுக்கும் வேஸ்ட்டு எனக்கும் வேஸ்ட்டு, என்ன விட்ருங்க, நான் என் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து சொல்கிறீங்க, இந்த கேரக்டர் நான் பண்ணால் எப்படி தம்பி நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காது, வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் புரட்சிகரமான கருத்துக்கள். இப்போ நீங்கள் மனைவியை பற்றி பேசியிருப்பேன் 8 தோட்டாக்களில். துப்பாக்கி முனை படத்தில் வந்து அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? அப்படிங்கும் பொழுது அதற்கு நேர்மாறாக ஒரு கேரக்டர் நீங்கள், ஆமாம் சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்காது சார், அப்புறம் ஏன் தம்பி நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுங்க? இல்லை சார் உங்களை பார்க்கணுன்னு தான் சார் வந்தோம். ரைட், ஓகே, பாருங்க போங்க. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் இது. இந்த ஞானோதயம்ங்கிறது ஒரு தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தன்னுடைய சொந்த மகனே வந்து சரியில்லாதவன் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு எதிராகவே இருக்கக்கூடிய கேரக்டர். இவருக்குள் இயல்பாக எழக்கூடிய ஒரு ஆத்திரம், அதனால் இவருக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், இதெல்லாம் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றத நல்ல அருமையாக பண்ணியிருக்காப்புல தம்பி.